வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு பாயசம் ரெசிபி. இது வந்துட்டு அவல் பாயசம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் கிருஷ்ணருக்கு வந்து அவல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதுவுமே நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சமாக அவலில் சர்க்கரையும் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே கிருஷ்ணர் வந்து ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இன்னைக்கு அந்த அவல் வச்சு தான் ஒரு சூப்பரான பாயசம் செய்ய போகிறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த அருமையான அவல் பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த நெய்ல நம்ம கொஞ்சமா முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். வந்துட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு கம்மியாக தான் செய்ய போறேன். நீங்க வந்துட்டு குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த கப்லயே நீங்க வந்துட்டு மெஷர் பண்ணி எல்லாமே போட்டுக்கலாம். அப்பனா சரியா இருக்கும் உங்களுக்கு. முந்திரி வந்துட்டு பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு கொஞ்சமா திராட்சை சேர்த்திக்கலாம். கிஸ்மிஸ் திராட்சை பாருங்க, முந்திரியை நல்லா வறுபட்டுருச்சு, திராட்சையும் நல்லா உப்பிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் வெளியில. இப்போ இதே நெய்ல நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்ல எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அவலை இதுல போட்டுடலாம். இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரியற அளவுக்கு இதை வறுத்துக்க போறோம். இங்க பாருங்க, நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு நம்மளோட அவல். உங்களுக்கு பக்கத்துல காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சர்ல போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு நல்லா பொரிஞ்சு வறுபடணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வறுபட்டதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, நல்லா பொரிஞ்சு ஒரு பொரி மாதிரி வரும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ அவலை வந்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சாச்சு, இது இருக்கட்டும். இப்போ அதே கடாய் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எந்த கப்ல அவல் எடுத்தோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு வெல்லம். நாம வந்து இன்னைக்கு நான் கொஞ்சமா கண்டென்ஸ்டு மில்க்கும் இதுல ஊத்த போறேன். அதனால நான் வந்து 1/2 கப் அளவு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இந்த வெள்ளத்தை வந்துட்டு கரையிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். ஏன்னா வெள்ளத்துல ஏதாவது தூசிக்கிட்டு இருக்கலாம், அதுக்காக வேண்டி நம்ம இதை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க்கும் இந்த பாயசத்துல யூஸ் பண்ண போறேன். அதனால நான் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க வந்துட்டு வெல்லம் வந்து 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்தலாம். இந்த பாயசத்துக்கு சரியா இருக்கும். பாருங்க, வெல்லம் வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம எந்த கப்ல அவல் அளந்தோமோ அதே கப்ல 3 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்திக்க போறோம். 1 கப்பு, 2 கப் பால், 3 கப் பால். இது வந்து காய்ச்சாத பால் நான் யூஸ் பண்றது. இப்போ வந்துட்டு பால் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவல் போடலாம். இதுல பால் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த அவல் வந்துட்டு இந்த பால்ல சேர்த்திக்கலாம். இப்போ இந்த அவல் வந்து இந்த பால்ல நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம இது வந்துட்டு வேக வச்சுக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு இது வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம். இது வந்து சீக்கிரமே வெந்துடும். அவல் சாஃப்டா வேக வரைக்கும் இது வந்துட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும். நான் லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இப்போ நம்ம அவல் போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அவல் வந்துட்டு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ வந்து கையில எப்படி நசுக்கி பார்த்தீங்கனாலே நல்லா சாஃப்டா எப்படி குழையும், அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நல்லா வெந்துருச்சு நம்மளோட அவல். இப்போ நான் இதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்து போறேன். இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா க்ரீமினஸ் கொடுக்கும். இந்த பாயசத்துக்கு ஒரு நல்ல க்ரீமியா இருக்கும் இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்துறதுனால. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்க வேணாம்னு நினைச்சா இதை அவாய்ட் பண்ணிட்டு டோட்டலா நீங்க வெல்லமே சேர்த்திக்கலாம். இது வந்து வெல்லத்தையே டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு முழுக்க கண்டென்ஸ் மில்க் விட்டு கூட செய்யலாம் ஸ்வீட்னஸ்க்கு. அதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஒரு பால் மணத்தோடு இருக்கும். அது நல்ல ரிச்சா இருக்கும். அப்படி செஞ்சீங்கனாலும் வெல்லம் போட்டா அது ஒரு தனி ஃப்ளேவர். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்க செய்யலாம் இந்த அவல் பாயசம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல ஃப்ளேவருக்காக கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சில அவலுக்கு வந்துட்டு பால் கொஞ்சம் அதிகமா தேவைப்படலாம். நீங்க வந்துட்டு ஒரு வேளை திக்கா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாலை வந்துட்டு சுட பண்ணி அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்துட்டு ஊத்திக்கோங்க, பாயில் பண்ணி. இப்போ நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிற இந்த சக்கரை பாகு இருக்குதுல்ல, வெள்ளைப்பாகு, அதையும் இப்போ வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையும் சேர்த்திடலாம். வெல்லம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்துட்டு காய்ச்சிட்டோம், அதனால இது திருப்பி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட அவல் பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான அவல் பாயசம் இப்போ சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த அவல் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.